எல்லா நோய்களுக்குமே பொதுவான காரணம் தாங்க இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் நெக் பெயினுக்கும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை டிஸ்பல்ஜுக்கும் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி பொதுவாக எல்லா நோய்க்கும் என்ன காரணம், ஈவன் பேக் பெயினுக்கு, முட்டி தேய்மானத்துக்கு, இல்லை ஹார்ட் அட்டாக்கு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிபி, பக்கவாதம் வர்றது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு சொல்கிறேங்க. எல்லாம் உங்களுக்கே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான் நோய்களுக்கான மெயின் காரணமாக இருக்குது. அதே மாதிரி நோய் தீர்றதுக்கும் மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தான். ரெண்டுக்கு எப்படி 3 காரணமாக இருக்குன்னா, மனநிலை, உணவு, எக்ஸசைஸில் நம்ம காட்டுற குறை தான் நம்மளுக்கு நோயாக மாறுது. மனநிலை, உணவு, எக்ஸசைஸில் நம்ம நிறையா வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு நோயற்ற வாழ்வாக இருக்குது. ஈவன் நோய் வந்துட்டாலும் இந்த 3லேயும் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணுறப்போ நோய் சரியாகுது. அதனால் என்னென்னா, மேக்சிமம் நோய்க்கு மனநிலை, உணவு, எக்ஸசைஸில் சரியாகுமான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே நீங்கள் வேறு என்னமோ திங்க் பண்ணுறீங்க. எடுத்த உடனே போய் ஸ்கேன் எடுத்தால் சரியாகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே வாழ்க்கை முறையினால் வர்ற நோய். அப்போ 3லேயும் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை சொல்லிடுறேங்க. வாழ்க்கை முறையில் ஃபஸ்ட்டு மனநிலையில் சொல்லிடுறேன். ஒரே ஒரு 100 ரூபா பொருளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அரை மணி நேரம் பயங்கர டீப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக திங்க் பண்ணுறது. இது வாங்கலாமா, இது நம்மளுக்கு தேவையா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு வீடு கட்டணும், நம்ம கார் வாங்கணும், நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இப்படி ஒரு பொறுப்பான அப்பாவாக இருந்துட்டு இல்லை பொறுப்பான அம்மாவாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த பொருளை வாங்கலாமா அப்படின்னு ஒரு திங்கிங். இதே தான் எல்லாத்துக்குமே. ஒரு உணவு ஆகட்டும், இல்லை காய்கறி ஆகட்டும், இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஒரு நெக் பெயின் எக்ஸசைஸ்னால் அதுக்கு உண்மையிலேயே ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஏன் 1 மாதம், 3 மாதம்லாம் திங்க் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளுக்கு தேவையா இந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணி இதை எதுவுமே செய்யாமல் சிக்கனமாக இருந்து பல லட்ச ரூபா போட்டு வீடு மட்டும் கட்டுறாங்க எல்லாருமே. கார் வாங்குறாங்க, குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம். நான் சொன்ன வீடு கட்டுறது, வீடு இல்லாமல் இருக்க முடியாது, படிக்க வைக்கணும், எல்லாமே நல்ல பழக்கம். ஆனால் அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயத்தை எதில் மிச்சம் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. எதில் மிச்சம் பண்ண முடியும்னா, ஈஸியாக கை வைக்கிற இடம் என்னன்னா நம்மளோட ஹெல்த்தில். எப்படி கை வைக்கிறாங்கன்னா, ஃபுட்டு சுத்தமாக சாப்பிடாட்டி அப்படியே டயர்டாகி அல்சர் ஒரு மாதிரி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் குவாலிட்டியாக சாப்பிட்டா தான் நல்லா இருப்போம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் குவாலிட்டியாக சாப்பிட்றதில்ல. ஏன்னா அதில் மிச்சம் பண்ணிடுறாங்க. குவாலிட்டியாக ஏதாச்சும் ஒரு பொருள் விற்றாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்னு ஒரு ஊரில் போட்டு வெளியில் அரிசி 50 ரூபாய்னா அங்கே 100 ரூபாயா இருக்கும். வெளியில் ஒரு வாழைப்பழம் 50 ரூபாயா இருந்தால் அங்கே 120 ரூபாயா இருக்கும். அது மாதிரி அந்த ஆர்கானிக் ஸ்டோரில் எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஒரு முட்டை வெளியில் 6 ரூபாய்னா அங்கே 16 ரூபாயா இருக்கும் நாட்டுக்கோழி முட்டைன்னு. ஸோ இதில் எல்லாம் போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுலேயும் உணவாச்சும் பரவாயில்ல, சாப்பிட்லினா ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இல்லாட்டி செத்தா போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாப்பினஸ் ஏதாச்சும் ஒரு டூர் போகலாம், ஒரு 30,000 ரூபா ஆகும், 10,000 ரூபா ஆகும்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. இது தேவையா, நம்ம வீடு கட்டுறதுக்காக 40 லட்சம் சேர்த்துட்ருக்குறோன்னு விட்டுருவாங்க. இப்படியே அவங்களே வருத்திக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, ஆனால் இதுவும் முக்கியம், அது வீடு முக்கியங்கிற மாதிரி இதுவும் முக்கியம்தான். அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக சுரக்கும். அதே மாதிரி நல்ல உணவு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி யோசித்து ஒரு பக்கம் பண்ண மாட்டாங்க செலவு, இன்னொரு பக்கம் அந்த செலவுக்கு யோசிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டீப்பாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்பவுமே மன உளைச்சல் ஆவாங்க. ஒரு சும்மா
ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு செலவுக்கு, அதுவும் ஹெல்த் சம்மந்தமாக வந்துச்சுன்னா பயங்கரமாக யோசிப்பாங்க. ஸோ முக்கியம் எது இல்லைன்னு அவங்களோட ஓன் இன்டெலிஜென்ஸே அவங்கள வந்து கில் பண்ணுது. அவங்களோட மூளை தான் அவங்களுக்கு எதிராக செயல்படுது. எப்படி இப்போ செரவாங்கிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸு, இல்லை சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமட்டோசஸ், அதாவது நம்மளோட ஓன் இம்யூனிட்டி, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளுக்கு எதிராக செயல்படுது. அதுவுமே இந்த மாதிரி திங்கிங்னால் வந்தது தான். அது நிறைய ஆர்டிகிள்ஸ் நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓவராக யோசிக்கிறவங்களுக்கு அவங்க மனசே அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவங்களுக்கு நோய்களை கொடுக்குது. அவங்களோட இம்யூனிட்டியும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு நோய்களை கொடுக்குது. ஸோ இவ்வுலகத்தில் இத்தனை கெட்ட பழக்கம் இருக்கிறப்போ இந்த சிக்கனோ கஞ்சித்தனத்தை மட்டும் நான் எகைன் அண்ட் எகைன் என் வீடியோவில் போடுறேன்னா மிகப்பெரிய கெட்ட பழக்கமாக இருக்குது. ஏன்னா உலகத்தில் எல்லா நோய்க்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக இருக்கிற மாதிரி அந்த டிப்ரெஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே இந்த சிக்கனம் தான் காரணமாக இருக்குது. அதனால் அப்படி இருக்கணுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் வீடு கட்டணும்னு கடவுள் நினச்சா நீங்கள் கட்டிடுவீங்க. அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து கட்டணும். கேர்ஃபுல்லாக இருந்தால் 40 லட்சத்தை கட்டுவீங்க. நீங்கள் நல்லா உங்கள் உடம்புக்கு ஹெல்த்துக்கு இல்லை உங்களுக்கு உங்கள் அன்பானவர்கள் மேலே செலவு பண்ணால் 4 கோடியில் கட்டுவீங்க. இதுதான் வித்தியாசம். இது கண்டிப்பாக உண்மை. இதே தான் உணவுலேயும் பண்ணுறாங்க. இதே தான் எக்ஸசைஸில் ஒரு நல்லதாக ஒரு நெக்குக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல தான் இவங்க ரொம்பவுமே யோசிப்பாங்க. காலையில் கூட சிங்கப்பூரில் ஒரு அம்மா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி, அப்புறம் இதில் ரிசர்ச் பண்ணி, அப்புறம் என்னென்னமோ பண்ணி, என் வெப்சைட்டை போய் பார்த்து, அப்புறம் என்னென்னமோ யோசித்து எடுக்கலை அவங்க ட்ரீட்மெண்ட்டு. அந்த மாதிரி யோசித்து அந்த மாதிரி அவங்களோட இன்டெலிஜென்ஸை போட்டு இது மேலே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கூட ஜோக்குக்கு சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிபிஐ ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை உளவுத்துறையில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. அதில் லாஸ் வந்து அவங்களுக்கு தான், எனக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து சரி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். நெக்குக்கான எக்ஸசைஸ் 2 சொல்லித்தரேன். இது கழுத்துக்கும் ஷோல்டர் பெயினுக்கும் சேர்ந்து ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், இது கழுத்துக்கும் கைக்கும் சேர்ந்து. இதுவும் கையை கோர்த்து மேலே கொண்டு வந்து 10 வரைக்கும் வச்சுருக்குது, கீழே கொண்டு வந்து 10 வரைக்கும் வச்சுருக்குது. இது மாதிரி எல்லாமே 7 தடவை 3 செட்டு 21 தடவை செய்யலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.